வணக்கம் மக்களே! இன்னைக்கு நம்ம மார்க்கெட் ஓப்பனிங் எல்லாம் நல்லா சூப்பரா இருந்தது. ஓப்பன் ஆனதும் ஓரளவு பாசிட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ பார்த்தீங்கன்னா, நிஃப்டி 50 டெலிவர் பண்ணுச்சு. ஆனா, அது ரொம்ப நேரத்துக்கு நிலைக்கல. போட்டு அடிச்சு கீழ இறக்கிட்டாங்க. கரண்ட்டா நிஃப்டி 50 ஒரு 100 பாயிண்ட்ஸ் வரைக்கான இறக்கத்த டெலிவர் பண்ணிட்டு இருக்கு. பேங்க் நிஃப்டி ஒரு 170 பாயிண்ட்ஸ் வரைக்கான இறக்கத்த குடுத்துட்டு இருக்கு. நிஃப்டி, பேங்க் நிஃப்டின்னு இல்லாம வைடா இன்னைக்கு நம்ம மார்க்கெட்ல பல இண்டெக்ஸும் பார்த்தீங்கன்னா, அடி வாங்கிட்டு தான் இருக்கு. ஸோ பெரிய ஒரு பாசிட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ் இன்னைக்கு நம்ம மார்க்கெட்ல ஏற்படல. அது மட்டும் இல்ல, ஸோ நிஃப்டிய காட்டிலும் போர்ட்ஃபோலியோ பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு டேல அதிகப்படியான ஒரு அடிய வாங்கிட்டு இருக்கு. இது பர்சனலா வந்து எனக்கு. மத்தவங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு தெரியல. ஸோ இன்னைக்கு கொஞ்சம் வந்து ஒரு மோசமான நாள். ஒரு சிவப்பு தினம் அப்படின்ட்டே வந்து நம்ம சொல்லலாம். வாரத்தோட நாளே. பட் இந்த வாரம் புது வருடம் ஆரம்பிக்க போகுது. ஸோ எஃப்ஐஐஸ் அவங்களுடைய ஆக்டிவிட்டிய மாத்துவாங்களா? ஸோ மார்க்கெட்ல ஏதாச்சும் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்களாங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து வந்து பார்ப்போம். பட் இப்படி இறங்குறதுனால ஒண்ணும் பெரிய கவலையெல்லாம் வந்து இல்ல. ஸோ இறங்குறது நல்லது தான். ஸோ இறங்குனா தான் இன்னும் வந்து சில பங்குகள் எல்லாம் பிடிக்கணும் அப்படின்னு நம்மளும் நினைச்சிட்டு இருக்கோம். அந்த மாரி பங்குகள ஸோ நம்ம வந்து நம்ம போர்ட்ஃபோலியோக்குள்ள அடிஷ்னலா வந்து கொண்டு வர முடியும். ஸோ தொடர்ந்து வாட்ச் பண்ணுவோம். இறங்குறத நினைச்செல்லாம் ஃபீல் பண்ண வேண்டாம். லாங் டெர்ம் ஓவரால் போர்ட்ஃபோலியோ நல்லா பாசிட்டிவா தான் வந்து இருக்கு. ஸோ அதனால ஜாலியா நம்மளும் வந்து இருப்போம். புது ஆப்பர்ச்சுனிட்டிய எதிர்பார்த்து. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோல நம்ம பல பங்குகள் பற்றியான அப்டேட்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். ஒன்னொன்னா நம்ம பார்ப்போம். முதல்ல நம்ம பார்க்க போறது ஸோ எம்எம்டிசி ஷேர் பற்றியான ஒரு அப்டேட் தான். எம்எம்டிசி பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு டேல ஒரு 10% வரைக்கும் ஏறியிருக்காமா. நான் அப்படியே பார்க்கும்போது ஒரு 6லேருந்து 7% வரைக்கான ஒரு ஏற்றத்த வந்து குடுத்திருந்தது. ஸோ என்ன ரீசன்னா, இப்போ கோல்டு ஏறுதாமா, அதுக்கு சேர்த்து இந்த எம்எம்டிசியும் வந்து ஏத்தியிருக்காங்க. ஸோ இது ஒரு ட்ரேடிங் கம்பெனி. ஸோ ஆக்டிங் லைக் புல்லியன் அந்த மாரி வந்து பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம். ஸோ இன்னைக்கு தான் வந்து கோல்டு ஏறுது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு இந்த எம்எம்டிசிய ஏத்தியிருக்காங்க போல. கோல்டு பையும் தொடர்ந்து ஏறிட்டு தான் இருக்கு. ஸோ இத வந்து இன்னைக்கு கொஞ்சம் நாட்களா ஒரு சில நாட்களா தான் ஒரு ரிவர்சல் இந்த பங்குல வந்து ஏற்பட்டிருக்கு. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் வந்து ரிஸ்க்கான ஒரு பங்கு தான். ஸோ ரூ. 100க்கு கீழ இருக்கு, ரூ. 70க்கு இருக்கு அப்படின்ட்டுலாம் நம்ம இந்த பங்குகள் பக்கம் போனோம்னா, மாற்றத்துக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு அப்படிங்கிறத நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும். ஏன்னா, ரிட்டெயில் இன்வெஸ்டர்ஸ் இந்த மாரி பங்குகள வந்து பெரிதளவு கான்சன்ட்ரேட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த மாரி பண்ணி மாட்டிக்க கூடாதுங்கிறதுக்காக நம்ம இப்ப இத டிஸ்கஸ் பண்றோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஸோ காப்பர் பற்றியான ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ காப்பர் பார்த்தீங்கன்னா, ஒரு 8% வரைக்கான ஒரு ஏற்றத்தை இன்னைக்கு குடுத்திருக்கிறதா ஒரு டேட்டா வந்திருக்கு. ஸோ இது சரியான நேரமா முதலீடு செய்வதற்கு அப்டின்ட்டு இருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடியே ஒரு காலம் வந்து காப்பர் பத்தி பார்த்தேன். ஸோ காப்பர் பத்தியும் தொடர்ந்து நண்பர்கள் வந்து கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ ஏதாச்சும் ETF இருக்கா காப்பர்ல முதலீடு பண்றதுக்குன்ட்டு? ஸோ இருக்கு. அது பார்த்தீங்கன்னா, இங்க இருக்கான்னு எனக்கு தெரியல. பட் இந்த குளோபல் மார்க்கெட்ல ஒரு ETF இருக்கு. இந்த ETF பத்தியும் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். பட் நான் வந்து முதலீடு பண்ணல. ஏன்னா, அப்பவே பார்க்கும்போது கொஞ்சம் அதிகமா தான் இருந்தது. நான் பார்க்கும்போது அந்த காப்பர் ETF பார்த்தீங்கன்னா, ஒரு $28 கிட்ட இருந்தது. இப்போ வந்து ஒரு $36 கிட்ட இருக்கு. ஆல்மோஸ்ட் ஒரு $8 வரைக்கான ஒரு ஏற்றம் பார்த்தீங்கன்னா, இந்த காப்பர் ETFல வந்து நடந்திருக்கு. ஆனா, அப்பவும் கொஞ்சம் பீக்ல தான் இருந்தது. இப்பவும் பார்த்தீங்கன்னா, ஒரு பீக்ல தான் இந்த காப்பர் வந்து இருந்துட்டு இருக்கு. ஸோ காப்பரோட ஃபியூச்சர நம்ம வந்து பார்ப்போம். ஸோ எந்த மாரியான ஒரு ஏற்றத்த வந்து குடுத்துருக்குன்ட்டு. ஸோ இது வந்து நம்ம MCXல வந்து பார்க்குறோம். ஸோ இங்க பார்க்கும்போது தெரியுது, காப்பர் எந்த அளவுக்கான ஒரு ராலி வந்து குடுத்துருக்குன்ட்டு. ஸோ இந்த 2025ல பார்க்கும்போது ஒரு ரூ. 797 கிட்ட இருந்திருக்கு. 1 கிலோ பார்க்கும்போது 700 சரி ரூ. 800 போட்டுக்கலாம். ரூ. 800 கிட்ட இருந்திருக்கு. ஸோ இப்போ பார்க்கும்போது ஒரு ரூ. 1300 கிட்ட இருக்கு. ஆல்மோஸ்ட் வந்து ஒரு ₹500 கிட்ட ஒரு ஏற்றம் பார்த்தீங்கன்னா, இந்த காப்பர்ல வந்து ஏற்பட்டிருக்கு. ஒரு ரூ. 500 கிட்ட வந்து ஏறியிருக்கு. பட் டபுள் த ரிட்டர்ன் எல்லாம் வந்து இன்னும் இந்த காப்பர் வந்து டெலிவர் பண்ணாம தான் இருக்கு. மேபி வந்து டெலிவர் பண்ணுமோ அப்படின்னு வந்து தோணுது. ஆனா இன்னொரு பக்கம் ஸோ இந்த மாரி பீக்ல கொண்டு போய் வாங்கணுமா? அப்படிங்கிற ஒரு பயமும் பார்த்தீங்கன்னா, எனக்கு இருந்துட்டு வந்துட்டு இருக்கு. ஸோ ஓவராலா எல்லா மெட்டலும் நம்ம ஆல்ரெடி இத பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். எல்லா மெட்டலும் சரி, எல்லா அசெட் கிளாஸும் சரி, இன்க்ளூடிங் ரியல் எஸ்டேட் எல்லாமே பார்த்தீங்கன்னா, இப்போ ஆல்மோஸ்ட் ரொம்ப வந்து பீக்ல இருக்கு. எது பக்கமுமே முடியாத ஒரு சூழ்நிலை நம்ம மார்க்கெட்ல ஏற்பட்டுட்டு இருக்கு. ஆனா, மேபி இந்த காப்பர் இப்ப எப்படி சில்வர் ஒரு உச்சத்த நோக்கி உச்சம், புது உச்சம் அப்படின்ட்டு தொட்டுட்டே இருக்கோ, அந்த மாரி காப்பரும் தொடுமா? ஏன்னா, சில்வர் வந்து இந்த 2025ல மட்டுமே 100%க்கு மேலான ஒரு ஏற்றத்தலாம் வந்து குடுத்து, இன்னும் ஏறுவதற்கான ஒரு வாய்ப்ப வந்து நமக்கு காட்டிட்டு இருக்கு. பட் அது ரொம்ப ரிஸ்க் சில்வர் என்ன பொறுத்தவரைக்கும். இப்ப நம்ம அதுக்கு பக்கமெல்லாம் போனோம்னா, ஸோ மேபி காப்பர்ல ஒரு வாய்ப்பு வருமா அப்படிங்கிறது தெரியல. ஆனா இந்த மாரி பீக்ல வாங்குறதுக்கான ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து எனக்கு இல்ல. மேபி வந்து ஸோ நான் வேணா யோசிச்சு சொல்றேன். இதுல நான் வந்து வேணா ஒரு $100 இல்ல ஒரு $200 வந்து இதுல போடலாமா? சும்மா வந்து போடலாமா? ஒரு ரிஸ்க் எடுக்கலாமா? அப்படிங்கிறத
பற்றியான ஒரு அப்டேட்டை நம்ம வேணால் டிஸ்கஸ் பண்ணலாம். பட் பீக்கில் போய் முதலீடு பண்ணுறது என்றைக்குமே வந்து ஒரு ஆபத்து. ஸோ இந்த மாதிரி குறுகிய கால லாபத்தை நோக்கி இந்த பீக்கில் வந்து முதலீடு பண்ணுறத என்றைக்கும் நான் விரும்ப மாட்டேன். பட் இருந்தாலும் நம்ம அதை பற்றி யோசிச்சு டிஸ்கஸ் பண்ணலாம். பட் இந்த இடிஎஃப்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கான்னு நண்பர்கள் கேட்குறாங்க. இருக்குது. ஸோ இண்டு மணியில் போய் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் காப்பர் இடிஎஃப்ன்ட்டு. ஸோ டெஃபினட்டாக பார்த்தீங்கன்னா பல இடிஎஃப் வந்து உங்கள் கண்ணு முன்னாடி வந்து வரும். அதில் நீங்கள் செக் பண்ணி ஒரு டெசிஷனை மேக் பண்ணிக்கலாம். அடுத்தது ஸோ கோட்டக் பேங்க் கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. என்னன்னா, ஸோ கோட்டக் பேங்க் வந்து ஸ்டாக் ஸ்ப்ளிட் பண்ண போறத பத்தி இதுக்கு முன்னாடி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. 1 5 மாத்த போறாங்க. ஸோ இதுக்கான ரெக்கார்ட் டேட் வந்து ஜனவரி 14 அப்போ பார்த்தீங்கன்னா, இவங்க செட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த டைம்ல நம்ம பங்குகள வச்சிருந்தோம்னா, ஸோ இந்த ஸ்ப்ளிட்ல வந்து நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணுவோம். பட் ஸ்ப்ளிட்டுக்காகலாம் இது பக்கம் நம்ம போகவே கூடாது. ஸோ இதெல்லாம் ஒன்ஸ் வந்து நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிய குடுத்த பங்கு. ஸோ அப்ப இருந்து வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு ஓகே. நானே பார்த்தீங்கன்னா, இதில ஆஃப் குவான்டிட்டிய வந்து ப்ராஃபிட் புக் பண்ணிட்டேன் இதுக்கு முன்னாடியே. ஸோ இப்போ பார்க்கும்போது என்கிட்ட ஆஃப் குவான்டிட்டிஸ் இருக்குது. ஸோ ஸ்ப்ளிட்டில் வந்து நான் பார்ட்டிசிபேட் பண்ணுவேன். அது பாட்டுக்கு இருந்துட்டு போகுது அப்படின்னு தான் நான் வந்து இந்த கோட்டக் பேங்கை விட போகிறேன். அடுத்தது ஸோ ஜிண்டால் ஸ்டீல் கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஜிண்டால் ஸ்டீல் இப்போ என்ன பண்ண போகிறாங்கன்னா அவங்களுடைய ஸ்ட்ரக்சரல் ஸ்டீல் மேனுஃபேக்சரிங் கேப்பபிலிட்டிஸை வந்து டபுளாக வந்து எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறத ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ரைகார்க் அப்படிங்கிற ஒரு ஃபெசிலிட்டியில் வந்து இந்த கெப்பாசிட்டியை வந்து ஹைக் பண்ண போகிறத ஒரு டேட்டா வந்து கொடுத்துருக்காங்க. இது ஜிண்டால் ஸ்டீல் கிட்ட இருந்து வந்த அப்டேட். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து நார்மலான ஒரு டேட்டா. வழக்கம் போல் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த காரோட பில்ட் குவாலிட்டி எப்படி அப்படின்ட்டு ஒவ்வொரு ஆக்சிடென்ட் ரோட்டில் நடக்கும். அதெல்லாம் எடுத்து எடுத்து வந்து காட்டிகிட்டு இருப்பாங்க. ஸோ இப்போ அந்த மாதிரியான ஒரு புகைப்படம் பார்த்திங்கன்னா நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ இதில் எந்த கார் நிற்குதுன்னா 10 லட்ச ரூபாய்க்கு உள்ளே இருக்கக்கூடிய இந்த பொலேரோ கார் பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ இதை பார்த்தா பொலேரோ மாதிரி தான் இருக்குது. ஸோ பொலேரோவில் பார்த்திங்கன்னா லாரி சாஞ்சிருக்கு. பட் அதுவும் ஃபுல் லோடோட ஒரு பெரிய ஒரு கண்டெய்னர் லாரி வந்து சாஞ்சிருக்கு. கண்டெய்னர் இல்லை, ஸோ பெரிய ஒரு லாரி வந்து சாஞ்சிருக்கு. பட் அதையும் தாங்கி பொலேரோ நிற்கிற மாதிரியான ஒரு பதிவு சோஷியல் மீடியாவில் பெரிய அளவுக்கு பரவிட்டு வந்துட்டுருக்கு. கண்டிப்பாக இந்த கார் ரிலேட்டட் போஸ்ட் பண்ணக்கூடிய சேனல்ஸ் எல்லாம் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ பில்ட் குவாலிட்டி பாருங்கள் எப்படி தரமாக இருக்குது அப்படி இப்படின்ட்டு வந்து பண்ணுவாங்க. பட் இது எந்த ரகத்தில் விழுந்திருக்கு எப்படி விழுந்திருக்கு அப்படிங்கிறதெல்லாம் வந்து தெரியல. பட் எது எப்படியோ உள்ளே இருக்கிறவங்க தப்பிச்சதே மிகப்பெரிய ஒரு விஷயம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே மாதிரி ஓரளவு பரவாயில்ல. இதே இடத்துல வேறு ஏதாச்சும் ஒரு ஆல்டோ காரெல்லாம் தாங்காது. இந்த ஆட்டோ அங்கே இருந்தாலும் முடிஞ்சு போயிடும். இல்லை ஒரு பைக்கில் நம்ம அந்த பக்கம் போயிருந்தாலும் முடிஞ்சு போயிடுவோம். ஸோ நமக்கு நேரம் என்ன இருக்குது, நேரம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் எல்லாமே வந்து அமைய போகுது. ஸோ அதனால் இதுதான் போனால் இதில் போனால் தான் சேஃப்டி அப்படிங்கிறது ஒன்று இல்லவே இல்லை அப்படிங்கிறது தான் நான் வந்து ஃபீல் பண்ணுறேன். ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ அடுத்தது என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னா நண்பர்கள் கேட்ட சில கேள்விகளை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இதில் முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த மியூச்சுவல் ஃபண்ட், இந்த சைனா மியூச்சுவல் ஃபண்டை பற்றி நேற்று நம்ம பார்த்துருந்தோம். ஸோ அந்த மியூச்சுவல் ஃபண்டை திரும்ப பார்த்தீங்கன்னா இப்போது எனேபிள் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி அதில் வந்து தொடர்ந்து நீங்கள் முதலீடு பண்ணுறீங்களான்னு கேட்டாங்க. ஸோ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த சைனா மியூச்சுவல் ஃபண்டில் ₹100 சிப் அப்படிங்கிறத பண்ணிட்டு தான் வந்துட்டுருக்கேன். ஸோ இப்போது ஒரு 3-4 நாளுக்கு அப்புறம் வந்து எனேபிள் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி வந்து நான் பண்ணேன். அதனால் அந்த அப்டேட் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ அடுத்தது ஆங்ஸங் பீஸை வந்து நம்ம இப்போது வாங்கலாமா அப்படின்னு டைரெக்டாக வந்து கேட்குறாங்க. ஸோ இந்த சுற்றி வளைச்சு சொல்கிறேன் அப்படின்னு ஒரு நண்பர் வந்து போட்டிருந்தாரு. ஸோ டைரெக்டாக நீங்கள் வாங்கலாமா வாங்கக்கூடாதா அப்படிங்கிறதெல்லாம் என்னால் டெஃபினட்டாக வந்து சொல்ல முடியாது. இப்போ என்னென்னா ஆங்ஸங் பீஸ் ஆல்ரெடி ஒரு நல்ல ஏற்றத்தை வந்து கொடுத்துருச்சு. ஸோ இதை பற்றி நம்ம எப்போ இதை டிஸ்கஸ் பண்ணோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு தனி ஒரு வீடியோ கூட நான் கம்யூனிட்டி போஸ்ட்டில் போட்டேன். பட் அதெல்லாம் இப்போ வந்து ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ இப்போது ஆல்மோஸ்ட் நல்ல ஒரு ஏற்றத்தை பார்த்தீங்கன்னா டெலிவர் பண்ணியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் சைனா மார்க்கெட் டெஃபினட்டாக வாலட்டைல் இருக்கக்கூடிய ஒரு மார்க்கெட் தான். ஸோ இப்போ நீங்கள் வந்து இந்த இடத்துல ₹500 வாங்குறீங்க, நான் உங்களை வாங்க சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்க. இது நல்ல ஒரு வாலட்டைல் இருக்கக்கூடிய ஒரு இடம். மேபி இது இங்கேருந்து அகைன் ஒரு ₹300 வந்ததுன்னா நீங்கள் தாங்குவீங்களா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு யோசிச்சு பாருங்கள். ஸோ நீங்கள் பீக்கில் இருக்கும்போது வாங்கணும் அப்படின்ட்டு ஆசைப்பட்றீங்க. உங்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கணும் நான் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க. பட் அந்த மாதிரியான நம்பிக்கையை என்னால் டெஃபினட்டாக கொடுக்க முடியாது. ஆனால் இந்த ஆங்ஸங் வந்து ஒரு நல்ல ஒரு ரேட்டில் ஒரு 250க்கு கீழே இருக்கும்போது இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது ஸோ பெரிதளவுக்கு பலருக்கும் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நம்பிக்கையே இல்லை. ஆனால் அந்த டைமில் நம்ம தொடர்ந்து வந்து நம்பிக்கை அளித்தோம். ஸோ இந்த மாதிரியெல்லாம் நடக்கலாம், சைனா மார்க்கெட் நாளைக்கு இப்படி பர்ஃபார்ம் பண்ணலாம் அப்படிங்கிறத தொடர்ந்து வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். பட் நம்பிக்கை இல்லாமல் பலரும் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருந்து நான் எனக்கு வேண்டாம், சில பேரெல்லாம் வாங்கியிருந்தாங்க, வாங்கிட்டு நான் எக்ஸிட் பண்ணுறேன் அப்படின்ட்டு எக்ஸிட் கூட வந்து பண்ணினாங்க. பட் இது எல்லாமே அவங்களோட ஒரு மென்டாலிட்டியை பொறுத்தது. ஸோ நம்ம எதுவும் வந்து சொல்ல முடியாது. ஸோ இந்த இடத்துல ரிஸ்க் இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன். ஆல்மோஸ்ட் நல்ல ஒரு பீக்கில் இருக்கக்கூடிய இடத்துல இருக்குது. ஸோ இங்கே வாங்கி இது இங்கேருந்து ₹300 கீழே வருது, அப்போவும் நான் தாங்குவேன் அப்படின்னு சொல்லி இருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுடைய ஒரு விருப்பம். ஸோ நீங்கள் வந்து பண்ணலாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் சைனா மார்க்கெட் ஒரு லாங் டேர்மில்
டெஃபினட்டா நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ பண்ணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை என்கிட்ட இருக்கு. இன்னும் பழைய ஒரு உச்சத்த கூட சைனா மார்க்கெட் தொடாம தான் இருக்கு. பட் அதுக்காக வருங்காலத்தில இது மேல் நோக்கியே தான் போகும் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் இல்ல. பட் நான் வந்து அப்படி எதிர்பார்க்கிறேன். நான் ஆங்ஸங் பீஸ நல்ல இடத்துல வாங்கிட்டேன். அதனால இதுக்கப்புறம் நான் மேற்கொண்டு ஆங்ஸங் பீஸ வாங்க மாட்டேன். நான் சைனா மியூச்சுவல் ஃபண்ட்ல தொடர்ந்து ₹100 சிப் பண்றேன். அதுவும் பார்த்தீங்கன்னா, பாட்டம்ல இருந்து நான் சிப் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். ஸோ, அதனால அதுவும் என்னைய பெரிய அளவுக்கு ஒரு இம்பாக்ட் வந்து பண்ணாது. ஸோ, அதனால நீங்க முதலீடு பண்ணக்கூடிய இடம் டாப்ல முதலீடு பண்ணிட்டீங்கன்னா, ஏற்ற இறக்கத்த சந்திச்சே ஆகணும். இத வந்து நீங்க கண்டிப்பா மனசுல வச்சுக்கணும். ஸோ, நான் பாட்டுக்கு நான் அன்னைக்கே சொன்னேன் அப்படின்னு சொல்லி நான் வந்து உங்களுக்கு அது கீழ இறங்குனதுக்கப்புறம் சொன்னேன்னா, அது தேவையில்லாத ஒரு கெட்ட பேர் வரும். நான் உடைச்சு இந்த இடத்துல எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ, பீக்ல வாங்குறதுல இருக்கக்கூடிய ஒரு 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 ரிஸ்க்கான ஒரு விஷயத்த பத்தி தான் இங்க டிஸ்கஸ் பண்றோம். அதனால புரிஞ்சுக்கோங்க. நாளைக்கு மார்க்கெட் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ பண்ணுனாலும் இடைப்பட்ட டைம்ல வொலடைல் ஏற்படலாம். அந்த வொலடைல உங்களால ஹேண்டில் பண்ண முடியுமா? ஸோ 50% லாஸ் உங்க போர்ட்ஃபோலியோ காமிச்சதுன்னா தாங்க முடியுமாங்கிறதெல்லாம் பார்த்துட்டு, அதுக்கப்புறமா ஒரு டெசிஷன நீங்க எடுக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்க பத்தி ஒரு நண்பர் கேட்டிருந்தாரு. ஸோ இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் பார்த்தீங்கன்னா, ஸோ இப்ப QIPக்கு அப்புறம் கொஞ்சம் இறங்கிட்டு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். வெறும் IOB மட்டும் இல்ல, மற்ற PSU பேங்க்ஸும் பார்க்கும்போது கொஞ்சம் வந்து அப்படியே ஒரு கன்சாலிடேஷன தான் வந்து போஸ்ட் பண்ணிட்டுருக்கு. ஸோ என்னன்னு தெரியல. பெரிய ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இல்ல. பட் நல்ல ஒரு ராலி பல PSU பேங்க்ல ஏற்பட்டிருக்கு. ஸோ இப்ப இந்த IOB பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் நல்ல ஒரு சப்போர்ட்ல இருக்கு. சப்போர்ட்ட பேஸ் பண்ணி பிடிக்கணும்னு நெனச்சா, இது ஒரு நல்ல ஒரு இடமா தான் என் கண்ணுக்கு படுது. ஆனா, ஸோ என்னன்னா, இதெல்லாம் ஒரு ஓவர் வேல்யூடு வங்கி பங்குகள். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம PSU பேங்க்ஸ பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நெறைய PSU பேங்க்ஸ. ஸோ அந்த PSU பேங்க்ஸ் எல்லாம் லீடர்ஷிப் பொசிஷன்ல இருக்கக்கூடிய பேங்க்கு, பெரிய புக் சைஸ் இருக்கக்கூடிய பேங்க்கு, அது மட்டும் இல்லாம நல்ல அட்ராக்டிவான வேல்யூவேஷன்ல இருக்கக்கூடிய பேங்க். பட் இந்த இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் அந்த மாரி வந்து கிடையாது. நமக்கு இது வந்து எந்த கிரைட்டீரியாலயும் வரல. அதனால இந்தியன் பேங்க்கு, யூகோ பேங்க்கு இதெல்லாம் வந்து ஒரு அடிமட்டத்தில இருக்கும்போது நம்ம பிடிச்சோம்னா, எந்த ஒரு தவறும் இல்ல. ஆனா, இந்த மாரி மிட் ஸ்டேஜ்ல போய் நம்ம பிடிச்சு லாங் டெர்ம்க்கு உட்காரணும்னு நெனச்சா, இது டெஃபினட்டா வந்து ஒரு மிகப்பெரிய ரிஸ்க் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ, இப்ப பார்த்தீங்கன்னா, இது ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 50%க்கு மேலான ஒரு கரெக்ஷன பார்த்தீங்கன்னா, டெலிவர் பண்ணியிருக்கு. ஒரு நல்ல சப்போர்ட்ல இருக்கு. மேபி வேணா இந்த சப்போர்ட்ட பேஸ் பண்ணி ஒரு 10% ரிஸ்க் எடுக்கலாம்ப்பா என்னால அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடியவர்கள், இது பக்கம் வந்து போகலாம். அதுதான் என்னுடைய ஒரு ஒப்பீனியன். ரிஸ்க் இதில பெரிய அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறத நெனச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு டிசைட வந்து பண்ணிக்கோங்க. ஒரு நல்ல சப்போர்ட்ல இருக்கு. இந்த சப்போர்ட்ட பேஸ் பண்ணி பண்ணக்கூடியவர்கள் அத வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். அதிலயும் ஆ ஒரு ஒரு சப்போர்ட்ட எக்ஸாக்ட்டா நம்ம வைக்க முடியாது. அங்கருந்து ஒரு 10% இல்ல ஒரு 5% அப்படிங்கிற மாரி நம்ம ஒரு இடத்த ஃபிக்ஸ் பண்ணிட்டு நம்ம ரிஸ்க்க வந்து எடுக்கலாங்கிறது என் கருத்து. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஆனா இந்த சின்ன பேங்க் பொறுத்தவரைக்கும் நம்ம லாங் டெர்ம்க்கு ஹோல்டு பண்றோம் அப்படின்ட்டு நம்ம போனோம்னா, ஸோ லாங் டெர்ம்ல ரொம்ப ரிஸ்க் இருக்கு. இதெல்லாம் எப்படி இன்னும் சில காலங்கள்ல பெரிய பேங்க் கூட வந்து மெர்ஜ் பண்ணிருவாங்க. ஸோ நமக்கு பெரிய கவர்மெண்ட் பேங்க் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, நல்ல வேல்யூல கிடைக்கும்போது, அத வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்கணும். ஸோ இல்லன்னா, திரும்ப வாய்ப்பு வரும்போது ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். ஒண்ணும் தவறில்ல. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, டிடிகே ஹெல்த் கேர் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்த பத்தி ஒரு நண்பர் கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த டிடிகே தொடர்ந்து வந்து கேட்டுட்டு இருக்காங்க. நானும் வந்து டிஸ்கஸே வந்து பண்ணல. ஸோ இப்பவும் பார்த்தீங்கன்னா, பெருசாலாம் டிஸ்கஸ் பண்ண போறதில்ல. ஏன்னா, இந்த கம்பெனியோட பிசினஸ வந்து நம்ம ஃபுல்லா பார்க்கணும். நான் வந்து இத பற்றியெல்லாம் வந்து செக்கே வந்து பண்ணல. ஸோ இவர் கேட்டாரு அப்படின்னு நான் பார்க்கும்போது, என்ன மாரி பிசினஸ் அப்படின்னு பார்த்தா, ஸோ சில டிவிஷன் எல்லாம் வந்து இருக்கு இவங்களோட இதில பார்க்கும்போது. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த உட்வர்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த டிடிகே ஹெல்த் கேருக்கு கீழ வருது. ஸ்கோர்ஸ் காண்டம் பார்த்தீங்கன்னா, இந்த டிடிகே ஹெல்த் கேருக்கு கீழ வந்து வருது. ஸோ இன்னும் அ ஈவா அப்படிங்கிற அந்த பர்ஃப்யூம் நெனைக்கிறேன். பர்ஃப்யூமா பவுடரான்னு தெரியல. அது கேள்விப்பட்ட ஒரு பிராண்ட் தான். விளம்பரம் நான் பார்த்துருக்கேன். அது பார்த்தீங்கன்னா, இந்த டிடிகே ஹெல்த் கேர்க்குள்ள வருது. ஸோ இன்னும் சில விஷயங்கள் ப்ராடக்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா, இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த பிசினஸ வந்து நம்ம கண்டிப்பா வந்து ஸ்டடி பண்ணிட்டு, அதுக்கப்புறமா இந்த நிறுவனத்த பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ எனக்கு அதுக்கெல்லாம் டைம் வேணும். ஸோ நீங்க வந்து அவசரப்பட்டீங்கன்னா, என்னால ஒண்ணுமே வந்து பண்ண முடியாது. நான் அந்த நண்பர்கிட்ட கேட்டுக்கொள்ற விஷயம் ஒண்ணே ஒண்ணு தான். ஸோ அவசரப்பட்டா ஒண்ணும் பண்ண முடியாது. எனக்கு பல வேலைகள் இருக்கு. ஸோ அதில கண்டிப்பா வந்து இதில எனக்கு டைம் இருக்கும்போது, இத நான் கம்ப்ளீட்டா பிசினஸ பத்தி நான் செக் பண்ணி பார்க்குறேன். எனக்கும் இந்த நிறுவனம் கொஞ்சம் அட்ராக்டிவா வந்து தெரியுது. ஸோ பிசினஸ் பார்க்கும்போதும் ஓரளவு பெட்டரா வந்து ஃபீல் ஆகுது. பட் நம்ம அத கம்ப்ளீட்டா வந்து செக் பண்ணிட்டு டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இப்போதைக்கு இந்த நிறுவனத்தோட பெர்ஃபார்மன்ஸ், ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது
பார்க்கும்போது ஓரளவு பெட்டரா தான் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. மோசம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு ஃப்ளாட்டான பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு. பட் ரெவென்யூ குரோத் வந்து பெருசா வந்து இல்ல. ஸோ மேபி திரும்ப இதுக்கப்புறம் நடக்குமா? இந்த மாரி ரெவென்யூ குரோத் நடக்குமா? அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நம்ம பொறுத்திருந்து பொறுமையா வந்து டிசைட் பண்ணலாம். ஸோ இறங்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்காக நம்ம அவசரப்பட வேண்டாம். நான் வந்து அவசரப்பட மாட்டேன். ஸோ ஏன்னா எனக்கு இந்த கம்பெனி பற்றி முன்ன பின்ன தெரியாது. டக்குன்னு முடிவெடுக்க முடியாது. ஸோ ஃபாலோ பண்ணிட்டு புரிதலை ஏற்படுத்திட்டு, அதுக்கப்புறம் நம்ம எப்படி வந்து கேஎன்ஆர டிஸ்கஸ் பண்ணோமோ, கிராம்ப்டன டிஸ்கஸ் பண்ணோமோ, அந்த மாரி கூட இந்த கம்பெனிய நம்ம தனியா வந்து டிஸ்கஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணலாம். ஓகே. ஸோ நண்பர் புரிஞ்சிருப்பீங்கன்னு நான் நெனைக்கிறேன். நண்பர்கள் கேட்ட கேள்விகள பற்றியும் டிஸ்கஸ் பண்ணியாச்சு. நம்ம ஈவினிங் இன்னொரு ஒரு வீடியோல மீட் பண்ணுவோம். பாய் மக்களே!